வணக்கம் நண்பர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க பலூடா செய்யலாம். நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இந்த ஜெலட்டின் குச்சி இருக்குல்ல, அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3 கலர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆரஞ்சு கலரு, லைட் சிகப்பு, டார்க் சிகப்பு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரெடி பண்ணியாச்சு. சேமியை நல்லா வேக வச்சு அதை வடிகட்டி அதை பச்சை தண்ணி ஊற்றினா அந்த உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. பழம் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆப்பிளும் வாழைப்பழமும். அப்புறம் பீட்ரூட் சிரப்பு செஞ்சு வச்சுருக்கேங்க கொஞ்சோண்டு. அப்புறம் ஐஸ்கிரீமு, பால் நல்லா ஜீனி போட்டு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற்றி வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சிரப்பை ஊற்றிக்கலாம். அதில் இப்போ நம்ம இந்த சிரப்பை இதில் ஊற்றிக்கலாங்க கிளாஸில். ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், பீட்ரூட் சிரப்பு. இந்த சப்ஜா சீடு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், இதை நம்ம போட்டுக்கலாம். இதையும் போட்டுக்கலாங்க. இந்த சேமியாவையும் போட்டுக்கலாம், வேக வச்சது. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாதாங்க நம்ம ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பழம் போட்டுக்கலாம். எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் ஆப்பிளும் வாழைப்பழமும் சேர்த்துருக்கேன். மாதுளம்பழம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இதை போட்டுடலாங்க, ஜல்லியை. இப்போ பால் ஊற்றிடலாம் கொஞ்சம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் போட்டுடலாம். இப்போ அது ஐஸ்கிரீம் ஒரு கப் போட்டாச்சுங்க, 2த்துலேயும். இப்போ ஐஸ்கிரீம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். மூடி இல்லாமல் அது ஆகுது. அதான் ஆக மாட்டேன். நீங்கள் வேணும்னா நட்ஸ் போட்டுக்கலாங்க, கொஞ்சோண்டு பழம் போட்டுடலாம். பாருங்க, பலூடா ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் பையன் வந்திருக்காப்புல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமா? சரி. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, ஈஸியான மெத்தடில்
சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.